it! That's what I'm talking about. Wait! Okay, now, from the beginning. Hit it, boys. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு சூப்பரான வித்தியாசமாக இட்லி வந்துட்டு தான் செய்ய போகிறேன். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி பொடி எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வித்தியாசமாக இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் இருந்தால் ஆயில் சேர்த்துக்கோங்க, நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்துட்டு இட்லி கொத்தில் நம்ம செய்யாமல் இந்த மாதிரி கிண்ணத்தில் செய்ய போகிறோம். அதாவது தட்டு இட்லி சொல்கிறோமே, நம்ம கிண்ண இட்லி செய்ய போகிறோம். அதான் இன்றைக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெய் வந்துட்டு இந்த மாதிரி கப்பில் தடவிக்கலாம். தடவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு இட்லி மாவு இட்லி மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச மாவு தான். எப்பயும் நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு முன்னாடி நல்லா அரைச்சிட்டு புளிக்க வச்சு நம்ம இட்லி செய்கிற மாதிரி தான் எடுத்துருக்கோம் மாவு. உப்பெல்லாம் போட்டாச்சு மாவில். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து இட்லி மாவு ஊற்றிட்டு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு மாவு வந்துட்டு தெரியாத அளவுக்கு நம்ம நடுவில் வந்து கோட்டிங் வந்து இட்லி மாவு போட்டுக்கலாம். இட்லி பொடியிலுமே வந்து உப்பு போட்டு சேர்த்தது தான். அடுத்து வந்து இன்னொரு லேயர் வந்து நம்ம திருப்பியும் இட்லி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம டேப் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு கலர் அண்டு எல்லோ கலர் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டு சால்ட்டு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக எப்பயும் போல் சாப்பிடாத கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லான்னு தான் இந்த மாதிரி செய்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் வந்து சட்னியோ குழம்பு எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஒரு ஸ்வீட் மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் டின்னர் மாதிரியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி நான் வந்துட்டு ஆயில் இட்லி குண்டாலில் தண்ணி ஊற்றி செய்கிற இட்லி குண்டா தான் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி எப்பவும் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த 2வது கொத்து வைக்கிறேன். மேல் கொத்து வச்சா வந்து மூடி போடும்போது இடிக்கும், அதனால் நான் 2வது கொத்தே வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி இட்லி வந்துட்டு வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நார்மலாக எப்பயும் இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இட்லி வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இட்லி வாசனை வந்தது. திறந்து பார்த்தா வாவ், நம்ம எப்பயும் போல் கை வச்சு பார்த்தாவே தெரியும் கையில் மாவு எதுவும் ஒட்டல. பாருங்கள், இட்லி நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இது நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இட்லி குண்டாரில் வந்துட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்துட்டு ஆற வச்சேன். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிடலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கத்தியில் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விடுவோம். கேக் எடுத்து விடணும். இந்த ஓரத்தில் எடுத்து விட்டால் தான் வந்துட்டு இட்லி வந்து புட்டுக்காமல் அப்படியே கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஓரங்கள் எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் அப்படி இப்படி போட்டு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நம்ம 2 கோட்டிங் போட்டோம்ல பாருங்கள், நடுவில் வந்து இட்லி பொடி இருக்குது, மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி. நல்லா சூப்பராக கப்பு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. Hit it! That's what I'm talking about. Wait! Okay, now, from the beginning. Hit it, boys. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செஞ்ச இட்லி சூப்பராக வந்துட்டு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வச்ச 3 லேயர் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
Hit it. That's what I'm talking about. Wait. Okay, now, from the beginning. Hit it, boys.